தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. பாதிக்கப்பட்ட மக்களே இந்த இடத்துல இல்லைங்க விஜய் அவர்கள் வந்து இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப வெளியில இருக்கவங்க தான் இதை வந்து அரசியலாக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களே இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ரீசனா சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேர் கூட்டத்தில் அடிபட்டுச்சுல்ல, இவ்வளவு பேர் இறந்து போனாங்கல்ல, சரி அவங்க ஒரு 500-600 போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா ஏன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கூட இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெட்ட வெளிச்சமா வீடியோல இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் அந்த வண்டி வந்துட்டு அதுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பெரிய எவிடன்ஸாவும் இதுல பார்க்கப்படுது. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து கரூர்ல அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ போடப்பட்ட எஃப்ஐஆரும் இப்போ வந்து நிலுவையில் தான் இருக்க போகுது. அதன் மீது சிபிஐ விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் அதன் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட போகிறாங்களா இல்லை விஜய் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடலை அப்படி சொல்கிற கருத்து வந்து தப்பு. விஜய் அவர்கள் அங்கேருந்து போல, காவல்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதவர்ஜனாவும் அதை சொல்லியிருந்தார். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோ வெளியிடுறாரு. அவர் வீடியோ வெளியிடும் போதே அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, என் வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் அங்க சொல்லியிருப்பாரு. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். முதலமைச்சர் என்னன்னா 606 போலீஸ் அங்க ஸ்பாட்ல இருந்தாங்கன்னு சொல்றாரு. பட் ஏடிஜிபி அன்னைக்கு வந்து சொல்லும் போது 500 காவல்துறையினர் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. ஒன்னும் பேசிக் தண்ணி வசதி கிடையாது, பேசிக் மருத்துவ வசதி கிடையாதுன்னு சொல்லி அங்கே வைக்கும் போது அங்கே வந்து ஹைகோர்ட் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இதெல்லாம் காவல்துறை தானே லைக் பேசிக் விஷயத்தெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணணும், விச் இஸ் அகைன் சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயம் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரசியலில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்காகவும் அரசியல் ஒருத்தவங்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசியலுக்குள்ள மனித உயிர்கள் பலியாகுதே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கடினமா இருக்குல்ல மேம். இவர் ஒரு கட்சி தலைவர், மோர் தன் தட் இவர் ஒரு ஆக்டரும் கூட. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டிங் நடந்தாலும் அங்கே எவ்வளோ க்ரௌடு கூடுது. அப்படி இருக்கும்போது மக்களும் அடிப்படையாக இங்கே கண்டிப்பாக ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரீஸ்ல கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சு, அதோட கோர்ட் அப்டேட் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். கரூர் சம்பவம் வந்து எப்படி சொல்றேன்னா, தமிழகம் அப்படிங்கிறத தாண்டி அனைவரையுமே பதற வைத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாஸ் க்ரௌட்ல ஒரு 41 மெம்பர்ஸ் அவங்க உயிரிழந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய அந்த கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது தமிழக வெற்றி கழகம் குறித்து பல விஷயங்களை இது பண்ணுச்சு. இது ஆளும் கட்சியினுடைய சதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது உள்வாங்கி இருக்கு அப்படிங்கும் பொழுது உண்மையிலே என்னதான் நடந்துச்சு கரூர்? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லையா. அதாவது இந்த ரேலியில் வந்து 21 பேர் வந்து இந்த ரேலியில் வந்து 41 பேர் வந்து இறந்துருந்தாங்க. அதாவது லைக் கரூர் ரேலி ஸ்டாம்பேட் இது வந்து ஒரு பெரிய ஈவன் லைக் நம்ம இங்கே லோக்கல் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் கூட வந்து திரும்பி பார்த்து அங்கே இருக்க லைக் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு இரங்கல்கள் கேள்விகள் கேட்ட ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. ப்ளஸ் இது என்னன்னா ஒரு லேண்ட்மார்க் கேஸாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து லேண்ட்மார்க் கேஸாக இருக்க போகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அரசியல் வரலாற்றில் வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ஒரு அப்டேட்ஸ் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணது அது எல்லாமே இந்த கேஸில் தான் நடந்தது. இது அப்படியே இப்போ எப்படின்னா ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட் வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் வந்து இங்கே இதில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு கேஸ். ப்ளஸ் இதில் சொல்கிற மாதிரி திரும்ப அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு இந்த இடத்துல. அதாவது ஆளும் கட்சி தான் வந்து இதற்கு காரணம், அவங்க செய்த சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக இருந்தாலும், ஏன்னா நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய எந்த கேஸ் நடந்தாலும் தட் இஸ் அகேன்ஸ்ட் விமன், ரேப் கேசஸ் ஆர் லைக் போக்சோ கேசஸ் ஆர் வேற லைக் கள்ளச்சாராயம் வியாபாரத்தை தட்டி கேட்கும் போதாக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அதில் ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதில் நீதித்துறையும் நீதிமன்றமும் முன் வந்து இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க, எல்லா கட்சியும் ஒன்றுபட்டு இதுக்கு செயல்படுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே
அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸும் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது அரசியல் சார்ந்தே ஒரு கேஸ் ஆக்சுவலி இல்லையா? அது வந்து முதல்ல ஆரம்பிச்சது வந்துட்டு 27th இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எஃப்ஐஆர் போடப்படுது. பல தரப்பட்ட எஃப்ஐஆர் இங்கே போடப்படுது. அதாவது அந்த நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர், அப்புறம் மாதவ அர்ஜுன் அவர்கள் மீது கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஆன்லைனில் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புனாங்க அப்படின்ற மாதிரியான அப்படி ஒரு கேஸ், இந்த மாதிரி கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு திரும்ப வந்தது. இப்போ ஹைகோர்ட் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து ரத்து பண்ணி திரும்ப சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேர் அரெஸ்ட் ஆன 2 பேரும் இப்போ வந்துட்டு பெயிலில் விடுவிக்கவும் பட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட எஃப்ஐஆரின் மீது வந்துட்டு சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவர்கள், மதியழகன் அவர்கள், அப்புறம் மதியழகன் A1 அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். கூடவே மாசி பவுண்டராஜ் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இதெல்லாம் எஃப்ஐஆர் இருக்க ஆர்டர் நான் சொல்கிறேன். ஓகே, பட் இப்போ நேற்று அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருந்தாங்க. அங்கே நீதிபதி அவர்கள் வந்து கேட்கும் போது இங்கே வாதங்கள்லாம் என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடியை வந்துட்டு கலைக்க சொல்லிட்டாங்க. தனி மனித ஆணையம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் நடந்த என்கொயரிக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. தட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போட்ட ஒரு எஃப்ஐஆர், அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு இதற்கு மேலே சிபிஐ விசாரணைக்கு வரப்போகிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொன்னதின் பேரில் இவங்க வந்து இப்போ பெயிலில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து கரூரில் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேம், இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்கு அப்படிங்கும் பொழுது வந்து இது வந்து இன்னொருத்தங்களுக்கு சாதகமாக மாறிடுமோ, இந்த கேஸ்க்கான முடிவு அப்படிங்கிறது விரைவில் கிடைக்காதோ, இது இழுத்தடிக்கப்படுமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கும்போது இதை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போன எந்த கேஸ் வரைக்கும் முடிவு வந்திருக்கு, எது ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இன்னொன்று, தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாததுனால தான். ஏன்னா இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஹைகோர்ட் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களே மனுதாரராக உள்ளே வந்திருந்தாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் அந்த விஷயம் நடக்கல. ஸோ இந்த இடத்துல பார்ட்டி டு த கேஸ் பாதிக்கப்பட்டவங்களே வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறப்போ, எங்களுக்கு வந்து காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக இந்த வாதங்களை எல்லாம் கேட்டு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சிபிஐ வேணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த சிபிஐ விசாரணை வந்து மேற்கொள்ளப்படும். அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் இந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 3 பேர் கொண்ட குழுல 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்னிங் நான் சொன்ன மாதிரி ஸ்பாட்டில் வந்து 3 பேர் வந்திருக்காங்க. ஐபிஎஸ் பிரவீன்குமார் அவர்கள், ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் அவர்கள், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், இவங்க தலைமையில் 6 பேர் கொண்ட குழு வந்து இன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்க போறாங்க. ஸோ சிபிஐ சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, மந்த்லி ரிப்போர்ட் இந்த சிபிஐ வந்து எஸ்ஐடி கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மற்ற கேசஸ் மாதிரி இல்லாமல் இது அகைன் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கேஸாக தான் இருக்க போகுது இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இதுல சீக்கிரம் இந்த உரிய விசாரணைகள் எல்லாமே பண்ணி சீக்கிரம் சிபிஐ அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இதுலேயும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. டிலே அப்படிங்கிறத வந்து அது மற்ற கேசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எழுப்பப்படுது இல்லையா? ஸோ இதில் அவங்க மந்த்லி சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அங்கே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும். அது எல்லாமே ஃபைனல் ரிப்போர்ட்டாக தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குற மாதிரி இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக மேம், இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள், அவர் மேலே என்ன மாதிரியான கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க, இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? அதுதான் இது வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுவும் அகைன் அரசியலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் சொன்ன மாதிரி மதியழகன் அவர்கள் மீது, புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க மேலே அண்ட் 3 others அப்படின்னு போட்டு தான் அங்கே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. மாதவ அர்ஜுனா வந்துட்டு அவரோட ட்வீட் போட்டதுனால ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து பீஸை வந்து அமைதியை வந்து உருக்குலைக்கிற விஷயமா, அதாவது ஜென்சி எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நேபாளத்திலையும் ஸ்ரீலங்கத்திலையும் வந்தது போல ஒரு புரட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. அதுக்கான ஒரு விஷயமும் அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது. ஓகே, இது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிஎன்எஸ் ஆக்ட் கீழே இதெல்லாமே போட்டிருந்தாங்க அங்கே. இதெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சு, அப்புறம் காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஆக்ட் கீழெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் போட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தது. இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எஸ்ஐடியே கலைச்சிட்டாங்கல்ல. ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடியே இங்கே வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் காவல்துறை வசமும் இந்த கேஸ் கிடையாது. ஏன்னா முதல்ல ஹைகோர்ட் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, காவல்துறை என்னென்னலாம் கலெக்ட் பண்ணாங்களோ கரூர் காவல் அதிகாரிகள் அதை எஸ்ஐடி வசம் ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடி வந்து உள்ளே வந்ததுக்கு, எஸ்ஐடி சிபிஐ விசாரணை உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் வந்து இங்கே ரிப்போர்ட்டாக எடுத்தாங்களோ, என்னென்னலாம் விசாரணை பண்ணாங்களோ அதில் இவங்க வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ போடப்பட்ட எஃப்ஐஆரும் இப்போ வந்து நிலுவையில் தான் இருக்க போகுது. அதன் மீது சிபிஐ விசாரணை
முடிவில் தான் தெரிய வரும் அதன் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட போகிறாங்களா இல்லை அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே வந்துட்டு போடப்பட்டது சரியில்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. கண்டிப்பாக மேம். இப்போ வந்து அந்த இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து உடனடியாக வெளியே வந்து ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டார். அடுத்தது வந்து அங்கே இருக்கிற அடுத்ததாக வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக எல்லாருமே வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வர்றாங்க. வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்த அரசியல் பிரமுகர்களுமே வந்து இரங்கல் செய்தி சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது சம்மந்தப்பட்ட விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில் போனது அப்படிங்கிறது அதுவுமே ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருந்துச்சுல மேம். அது எப்படி பார்க்க நான் தான் சொன்னேன். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்தது. ஓகே, ஹைகோர்ட் வரைக்கும் அது ஒரு பெரிய வாதமாக முன் வச்சிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்லையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வாதமாக முன் வச்சிருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல இல்லை, மற்ற தலைவர்கள் வந்து இந்த இடத்துல இரங்கல் சொல்லும் போதும் மற்ற தலைவர்கள் வந்து அங்கே பார்க்கும்போது அவர் அங்கேருந்து போயிட்டார் அப்படின்னு ஹைகோர்ட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது, மற்ற தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து விஜய் அவர்களும் ஸ்பாட்டில் இல்லை, மற்ற கட்சி நிர்வாகிகளும் ஸ்பாட்டில் இல்லை, மற்ற கட்சி தலைவர்கள் வந்து பார்த்த போதும் விஜய் அவர்கள் இல்லைன்ற மாதிரி நிறைய கடும் கருத்துக்கள் வந்து அங்கே முன் வச்சிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்கு. கரூர் வந்துட்டு எங்க ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னா மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வரும். அப்படி இருக்கப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் தனி நீதிபதி தாமாக முன் வந்து ஏன் இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்தார், அப்படி எடுத்தது தவறுனும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கூடவே விஜயை பற்றிய கருத்துக்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்பு வைத்த வாதங்களுக்கும் இதுக்கும் இந்த கேஸ்க்கும் ரெலவன்சி இல்லை அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. தாவேகா தரப்புலையும் என்ன வாதம் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த கேஸ்க்கு வந்துட்டு அப்போ மனுதாரரே கிடையாது ஹைகோர்ட்டில் வந்தப்போ. அப்படி இருக்கப்போ நீதிபதி ஏன் விஜயை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவர்ஜுன் அவர்கள் வெளியில் வந்து சொன்ன ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அவங்க வைத்த வாதமும் அந்த இடத்துல என்னவா இருந்தது அப்படின்னா, விஜய் அவர்கள் அங்கேருந்து தப்பி ஓடலை அப்படி சொல்கிற கருத்து வந்து தப்பு, விஜய் அவர்கள் அங்கேருந்து போல, காவல்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதவர்ஜுனாவும் அதை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இங்கே இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், ஸோ காவல்துறை வந்து எங்களை இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை வந்து வலியுறுத்தினதுனால தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகணும், இல்லைனா நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் அவங்க கோர்ட்டில் வைத்த வாதமாகவும் இருக்குது. அங்கே வெளியே வந்துட்டு கொடுத்த ப்ரெஸ் மீட்டும் அதை தான் விளக்குது இந்த இடத்துல. ஆமாம், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து எல்லாருமே ஒரு விஷயம் வந்து இது பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் வந்து எங்கள் தரப்புல இருந்து இவ்வளவு வந்து உங்களுக்கு நஷ்ட ஈடு தருவோம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் வந்துட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசலை, எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடலை. 3 நாள் கழிச்சு அவர் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறாரு அப்படிங்கும் பொழுது அந்த வீடியோவுமே வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கேரி பண்ணியிருக்க வீடியோவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் புலப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இவர் ஒரு தலைவரா இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உருவாகுது இல்லை மேம். இங்கே உருவாகுது அப்படிங்கிறத தாண்டி அகெயின் இது வந்து அரசியல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோ வெளியிடுறாரு. அவர் வீடியோ வெளியிடும் போதே அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, என் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் அங்கே சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அவரும் வந்து அங்கே அவருடைய கருத்துக்களும் முன் வச்சிருப்பாரு. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல என்ன வாதமா வந்து சுப்ரீம் கோர்ட்ல முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, ஏன்னா அரசு தரப்புலேயே ஒன்று கேட்கப்பட்டது. என்ன கேள்வியாக இருந்ததுன்னா, இவங்க ஹைகோர்ட்டுக்கு வராமல் இவங்க ஏன் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டது. அதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புல அவங்க என்ன வாதமா முன் வச்சிருந்தாங்க அவங்க வழக்கறிஞர்கள் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்லை ஹைகோர்ட்டுக்கு வருவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு எங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னவா ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவ்வளோ பேருக்கு அங்கே அடிபட்டுச்சுல்ல. ஆக்சுவலி இங்கே இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு வந்து லைக் இதில் வந்து ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார், சட்டசபையிலையும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் என்ன கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா, அங்கேயும் வந்து இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த சம்பவம் இதெல்லாம் நடந்தது, இவ்வளோ வந்து தமிழக அரசு சார்பிலேருந்து பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணதாகவும் இபிஎஸ் அவர்கள் அங்கே வெளியே வந்து ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருப்பார். அவரும் சில கேள்விகள் அங்கே கேட்டிருப்பார். முதலமைச்சர் என்னன்னா 606 போலீஸ் அங்கே ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. பட் ஏடிஜிபி அன்னைக்கு வந்து சொல்லும் போது 500 காவல்துறையினர் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. இன்னொன்று கேட்ட இடம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது தான் முதலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல. அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானாவாக இருக்கட்டும், இல்லை உழவர் சந்தை நாங்கள் கேட்ட இடம் கொடுக்காம அது வந்து 1,20,000 சதுரடி 5 வழித்தடம் கொண்ட ஒரு விஷயமா இருந்தது. அது நாங்கள் கொடுக்காம வேலுசாமிபுரத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டும் அது கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா, 50,000 to 60,000 பேர் வந்ததுக்கு எதுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்னு. எடப்பாடி அவர்களும் அதே விஷயத்தை தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்கள் இது எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் வேற இடம் கேட்குறப்போ எங்களுக்கு அந்த இடத்த எங்களுக்கு இடம் கொடுக்கல. வேலுசாமிபுரத்தையும் என்ன சொல்லி எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க முதல்ல அப்படின்னா, இல்லை இது வந்து ஹைவேஸ் 2 பக்கமும் ரோடு இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்கே வந்து எங்களால் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி டினை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப எங்கள் பிரச்சாரத்துக்கும் அவங்க இந்த இடத்த தான் கொடுத்தாங்க.
இப்போ விஜய் அவர்களுக்கும் அப்போ வேணுமென்றே அவங்க இந்த இடத்த தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த இடத்துல வந்து முன் வச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஸோ இப்போ விஜய் அவர்கள் மனநிலையிலேருந்து பார்க்கும்போது இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி ஏன் அவர் அங்கேருந்து போயிட்டாருன்னு கேட்டதுக்கு உண்டா கேள்விக்கான பதில் நமக்கு வந்து இப்போ என்னன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது அவங்க கோர்ட்லேயும் வாதங்களாக முன் வச்சுருக்காங்க, ஆவணங்களாக கண்டிப்பாக சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஏன் அவர் வந்து லைக் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது அகெயின் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைன்றது இதுக்கு என்ன ரீசன் சொல்லப்பட்டது, இன்னொன்று அவருடைய மனநிலைமை, அது எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை தாண்டி காம்பன்சேஷன் அப்படின்னு வரும்போது அரசு தரப்புலேருந்து 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு அறிவிக்கப்பட்டது. இவர் 2 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு அதுக்கப்புறம் லைக் அறிவிச்சார். இப்போது ஆதவர்ஜன் அவர்களும் அங்கே சொல்லும்போது 41 குடும்பங்களையும் விஜய் அவர்கள் தத்து எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். என்ன இருந்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த அசம்பாவிதம் யாருனால நடந்ததுன்னு ஒன்று இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களே இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ரீசனா சொல்றாங்கன்னா, இவ்வளோ பேர் கூட்டத்தில் அடிபட்டுச்சுல்ல, இவ்வளோ பேர் இறந்து போனாங்கல்ல, சரி அவங்க ஒரு 500-600 போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா ஏன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கூட சின்ன அடி கூட படலைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டத்துக்குள்ள அவங்களும் இருந்திருந்தா அவங்களுக்கும் அங்கே நெறிப்பட்டிருக்கணும்ல, அவங்களுக்கே அடிப்படலை. 1. 2வது, இந்த இன்சிடென்ட் நடக்குது மறுநாளே அங்கே வந்து காவல்துறை அதிகாரிகளும் மற்ற அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு காவல்துறை மீது எந்த தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஹைகோர்ட்டும் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. பேசிக் தண்ணி வசதி கிடையாது, பேசிக் மருத்துவ வசதி கிடையாதுன்னு சொல்லி அங்கே வைக்கும் போது அங்கே வந்து ஹைகோர்ட் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, இதெல்லாம் காவல்துறை தானே லைக் பேசிக் விஷயத்தெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணணும், விச் இஸ் அகெயின் சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயம் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க, கூட்டம் அமைதியாக தான் நடந்துட்டு இருந்தது. பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம், வாதமாக முன் வச்சது, கூட்டம் அமைதியாக தான் நடந்துட்டு இருந்தது. பட் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுனால தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு இவங்க நிறைய அடுக்கடுக்கான விஷயங்களை இங்கே வந்து மனுதாரராக வந்து உள்ளே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்ட்டி டு த கேஸ் ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னும் போது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தான் அந்த சிபிஐ அப்படின்றது ஒன்று இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கும் சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் விசாரிச்சிங்க, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தீங்களா, அதை ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இங்கே நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு. அவர் ஏன் வரல போல அகெயின் அவங்க தரப்பில் சொன்னது, நாங்கள் பெர்மிஷன் கேட்டுகிட்டே தான் இருக்கோம், எங்களுக்கு பெர்மிஷன் டினை பண்ணப்பட்டுட்டே தான் இருக்குது. ஓகே, கடைசியாக டிஜிபி அலுவலகத்துலையும் அவங்க பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல. அகெயின் போலீஸோட ஒரு விஷயமா என்னவா இருக்கு, நீங்கள் போகாதீங்க, லா அண்ட் இஷ்யூ ஆர்டர் ஆகிடும், நீங்கள் போகாதீங்க, லா அண்ட் இஷ்யூ ஆர்டர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இங்கே அவர் வந்து இன்னும் பேசாததுக்கு யார் காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு முழுமையாக தெரியாது. ஓகே, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் கற்பிக்கணும் அப்படின்னா எப்படி வேணால் அர்த்தம் கற்பிக்கலாம் இல்லையா. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களே இந்த இடத்துல இல்லைங்க விஜய் அவர்கள் வந்து இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ வெளியில் இருக்கவங்க தான் இதை வந்து அரசியலாக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த இடத்துல. இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, கரூர் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய கூட்டை அங்கே வந்து விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் எல்லாம் இது பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் தான் இது இன்னுமே வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய அந்த நெரிசல் வருது, ஒரு செருப்பு ஒன்று வந்து மேலே வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு சதியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க தவைக்கா தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதமே ஒண்ணு என்னவா இருந்தது அப்படின்னா, இது கரூர் சம்பவம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சதினும் எங்க வாதங்கள்லாம் முன் வைக்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, என்னமா நிறைய இருக்கு இந்த இடத்துல. காவல்துறை தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்கள், அந்த கூட்ட நெரிசல் அப்படின்னும் போது, ஏன்னா இங்க ஸ்டார்டிங்ல மேபி அவர் லைன்ல போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க அவர் டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இது அகெயின் திரும்ப யூகங்கள் என்ன வேணா இருக்கலாம், பட் நம்ம வேணா ப்ரூவ் அண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் நம்மளால பேச முடியும். லா வைஸ் பார்த்தோம், லீகல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அனுமானத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எது வந்து ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா விசாரணை முடிஞ்சு அது எல்லாமே சப்மிட் பண்ணும் போது மட்டும்தான் ஆமாங்க இதுதான் ப்ரூவ் அண்ட் ஃபேக்டர், இதுதான் அவங்க விசாரிச்சிருக்காங்க, இதுதான் வந்து கோர்ட் சொல்லியிருக்கு, இதுதான் லா சொல்லுது அப்படின்னு நம்ம பேசலாம். பட் அப்படி பேசுறதுக்கு திஸ் இஸ் டூ இயர்லி. இங்க வந்து நம்ம கருத்துக்களை மட்டும்தான் இங்க வந்து நம்ம பேசக்கூடிய இடத்துல இருக்கோம் இப்ப இந்த இடத்துல இல்லையா. ஸோ அடுத்தடுத்த கட்டமா என்ன மாதிரியான விசாரணைகள் நோக்கி ஏன்னா அங்க வந்து அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே அங்க வந்து செய்கை காண்பிக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயமும் ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசப்பட்டு இருந்தது இல்லையா. காவல்துறை அதிகாரினாலே அது செய்யப்பட்டது அப்படின்னும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறியான விஷயங்கள். இன்னொன்று என்னன்னா, இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெட்ட வெளிச்சமா வீடியோல இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் அந்த வண்டி வந்துட்டு அதில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பெரிய எவிடன்ஸாகவும் இதில் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து நிற்க சொன்னோம், இல்லை முன்னேறி வந்துட்டார், அவர் உள்ளே போயிட்டாருன்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. அதற்கான விடையாக எல்லாமே சிசிடிவியில் அந்த இடத்துல இருக்க தான் போகுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள் அகைன் அரசியல் ரீதியாக மக்கள் தரப்புலேருந்து, இன்னொன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து வந்தவங்க வந்து அவங்க நிஜமான மனுதாரர் கிடையாது, அவங்கள வந்து போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸும் அந்த இடத்துல வந்தது. அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதன் மீது சிபிஐயே விசாரிக்கும்,
அது இன்கேஸ் போலியான மனுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ சட்ட ரீதியாக அதுக்கான விடை கிடைக்கும் போது தான் இந்த கருத்துக்கள் யூகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதற்கு நிஜமாக யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். இங்கே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும் பொழுது அரசியலில் ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்காகவும் அரசியல் ஒருத்தங்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசியலுக்குள்ள மனித உயிர்கள் பலியாகுதே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப கடினமாக இருக்குல்ல மேம் அது ஏற்றுக்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னா, டு பி ஃப்ராங்க், நான் இதை பண்ண அப்படின்னு சொல்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத விட அவங்க ஏன் இந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பேசி தான் கொண்டு போய் விஷயத்தை சேர்க்குறாங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா மக்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த இதில் போய் பேசும்போதே கேட்டதாகவும் சொல்லப்படுது, நான் அவங்கள வர வேணான்னு தானே சொன்னேன், கர்ப்பிணி குழந்தைங்களை நான் வர வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அந்த இடத்துல சொல்லப்படுது. அட் எண்ட் ஆஃப் த டே மக்களும் இந்த இடத்துல ஒரு ஆர்வத்தோடு வர்றது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு பக்கம் ஒரு அடித்தளமாகவே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன் இதே புஷ்பா மூவிலையும் என்னாச்சு, அந்த க்ரௌடு வரும்போது அங்கே நடந்த ஒரு விஷயம், அங்கேயும் ஒரு உயிர் மூச்சு திணறி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கேயும் நடந்தது. ஸோ இங்கே மக்கள் அகெயின் அந்த ஒரு ஆர்வம், ஏன்னா நீதிபதி அவர்கள் அங்கே கேட்டதும் அதுதான், ஒரு கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அங்கே கூட்டம் நடத்தினார், 15,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இவர் ஒரு கட்சி தலைவர், மோர் தென் தட் இவர் ஒரு ஆக்டரும் கூட. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டிங் நடந்தாலும் அங்கே எவ்வளோ க்ரௌடு கூடுது. அப்படி இருக்கும்போது மக்களும் அடிப்படையாக இங்கே கண்டிப்பாக ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். இதே இங்கே நமக்கு அந்த ஷோ ஒன்று நடத்துனாங்களே, ஃப்ளைட்ஸ் வச்சு ஒரு ஷோ நடத்தும் போது அங்கேயும் வெயிலில் எத்தனை பேர். ஸோ மக்களும் அடிப்படையாக அதை புரிஞ்சுக்கணும், பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம்னு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே பலியாகிறது ஒரு உயிர்களாக இருக்கும் போது வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக என்ன வேணால் பேசலாம், என்ன கருத்துக்களை வேணால் நம்ம முன்வைக்கலாம், என்ன நம்ம வேணால் வருத்தப்படலாம். பட் நிஜமாவே பாதிக்கப்பட போகிறது அந்த லைஃப் லாங் கூட இருக்கவங்களுக்கு, அந்த சாகர வரைக்கும் இருக்கக்கூடிய வழி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டும்தான் நாங்கள் இருக்க போகுது. மேம் இப்போ தாவேகாவினர் எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் கேட்டிருந்தப்ப அந்த இடங்கள் கிடைக்காம உங்களுக்கு வேற ஒரு இடம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது திமுகவினுடைய முப்பெரும் விழா கரூர்ல தான் நடந்துச்சு. அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாம எந்த ஒரு சச்சரவும் இல்லாம அதுக்குமே ஒரு கூட்டம் வந்திருந்தது அப்படிங்கிறத தாண்டி அங்கே அந்த விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் பொழுது அப்போ ஆளும் கட்சியினருக்கு கேட்ட இடம் கொடுக்கப்படும், அப்போ மற்ற கட்சியினருக்கு அது கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இபிஎஸ் அவர்களும் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் இல்லை அந்த இடத்துல. அதாவது நம்ம எந்த இடம் கேட்டாலும் ஆளும் கட்சி அவங்க அந்த இடத்த கொடுக்க போறதில்ல, நீதிமன்றத்தை நாடி தான் நாங்கள் பெர்மிஷன் பெற வேண்டிய நிலைமையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். கூடவே அந்த முப்பெரும் விழா நடத்தும் போது அப்போ ஆளும் கட்சி அவ்வளோ க்ரௌடு வரும்போது அவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு ஒரு இடத்துல அந்த முப்பெரும் விழா நடத்துகிறாங்க. ஏன் அந்த இடத்த விஜய் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடாது? இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு தெரியும், உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் இந்த இடத்துல. அப்படி இருந்து ஏன் அந்த இடத்த அவங்க ஒதுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் அவர் முன் வச்சிருப்பாரு. ஏன்னா இங்கே அட் த எண்ட் ஆஃப் த டே மக்களோட நலன் தான் முக்கியம், கட்சி எல்லாமே செகண்டரி தான். இப்போ ஒரு கட்சி ஒரு தலைவர்களை யார் தேர்ந்தெடுக்கிற அகைன் மக்கள் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா காமன் சிட்டிசன் இல்லைனா இங்கே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு எது கரெக்டு, அந்த மக்களுடைய ஒரு குட்னஸை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதை பார்க்க தவறிடுறாங்களோ அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது நம்ம எல்லாரையும் நினைக்க வைக்கிற ஒரு விஷயமாவே இருக்கு. கண்டிப்பாக மேம். மேம் இந்த கேஸ் பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது கேஸ் பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வரும்பொழுது நிச்சயம் அது குறித்தும் நம்முடைய நேர்காணலில் பேசலாம் மேம். நன்றி. மார்னிங் 10 to evening 4 வரைக்கும் இவங்களை உட்காந்து விசாரிச்சாங்க. ஒரு கர்ப்பிணிக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமையில தான் அன்றைக்கி இருந்தோம். எப்படி 2 பேர் மீதும் தவறு அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா, தட் இஸ் ஸ்பவுஸ் எதிர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேர் மீதும் தவறு இல்லை. என்கொயரி முடிச்சுட்டு அவர் பின்வாசல் வழியா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னும் இதை கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது, அதே மாதிரி இந்த கேஸும் நாங்கள் என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இன்னைக்கு ஜாய் கிறிசல்டா இவ்வளோ தூரம் விஷயத்தை கொண்டு வரது அவங்ககிட்ட எவிடன்ஸ் தான். ஏன்னா எவிடன்ஸ் தான் ஒரு பெரிய வெப்பனே இந்த இடத்துல. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Taste the Daily.